நம்மிடையே தொகுப்புரையாற்ற இருக்கின்ற சென்னை பகுதி ஒன்றினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரமேஷ்குமார் அவர்களே, நம்மிடையே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற சென்னை பகுதி 2 அமைப்பாளர், மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் தோழர் துளசி அவர்களே, பெண்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு என்ற தலைப்பிலே காவேரி மருத்துவமனையில் இருந்து நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கின்ற டாக்டர் கவிதா சுந்தரவதனம் அவர்களே, சென்னை கோட்டம் ஒன்றினுடைய அலுவலக பொறுப்பாளர்களே, மகளிர் துணைக்குழு இணை அமைப்பாளர்களே, 67 மகளிர் துணைக்குழு பொறுப்பாளர்களே மற்றும் எனதருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பின் சார்பாகவும் CITவினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பணிபண்புடன் கூடிய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட உங்க அறிக்கையை இப்பதான் நான் லேசா பார்த்துட்டு இருந்தேன். 300க்கும் மேற்பட்ட மகளிர் தோழர்கள் உள்ள ஒரு கூட்டம். நம்முடைய தென்மண்டலத்திலேயே அதிக அளவு பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடியது. தென்மண்டலத்திலேயே மிக அதிகமான அளவு மகளிர் துணைக்குழு உறுப்பினர்கள் நிறைந்த ஒரு கோட்ட சங்கம் என்ற வகையிலே முதலாவதாக தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்துல நம்முடைய மெம்பர்ஷிப்புக்கு ஏற்றபடி நம்மளால இங்க பங்கெடுக்க முடியல அப்படிங்கிறதையும் நாம சுய விமர்சனமாக நமக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயமும் கூட. 2வது, இந்த மாநாடு நடக்கக்கூடிய பின்னணி, நான் அமர்ந்த உடனேயே துவக்க உரைன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு பேசணும்னு நினைச்சிருந்தேன். தோழர் இல்ல, நீங்களே தொடங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாநாடு நடக்கக்கூடிய இந்த பின்னணியை எடுத்தோம்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு நம்ம எல்லாரும் அதை பேசிட்டு இருக்கோம். அந்த தீர்ப்பு எத்தனை பேர் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஜாதி ஆணவ படுகொலை. அந்த ஜாதி ஆணவ படுகொலையில கிருஷ்ணகிரியில் இருந்து சுபாஷ் என்ற நபர், ஒரு இளைஞர், அவர் விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை மணந்து கொண்டதற்காக, கௌசல்யா அவர்களை மணந்து கொண்டதற்காக அவருடைய தந்தையாராலேயே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டு விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வெட்டி படுகொலை செய்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த பெண்ணிற்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக நின்றது மட்டுமல்ல, நம்முடைய அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கமும் அதில் முழுமையாக பங்கெடுத்து அந்த பெண்ணிற்கான மருத்துவ உதவி, கல்வி உதவி இதையெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு. ஒரு பாலின ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதே போல ஒரு ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு ஒடுக்குமுறையை எதிர்த்து நின்று போராடிய ஒரு பெண், அந்த பெண்ணிற்கான ஒரு தீர்ப்பினை பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பின்னணியில நாம எல்லாரும் சந்திக்கிறோம். அப்படிங்கிற முறையில இந்த நாள் என்பது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமும் இன்னைக்கு எல்லாரும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம், பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரியான அந்த முடிவுகள் நம் மத்தியிலே ஒரு சலசலப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம். அத பின்னாடி பேசலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பின்னணியிலையும் நம்ம இந்த மாநாட்டை பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஏன் நாம முக்கியமாக இந்த மாநாட்டில் பேச வேண்டிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இது அவ்வளத்தையும் நம்ம மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம்?
வந்து நின்ன உடனே இது அவ்வளத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு ஜாதி ஆணவ படுகொலை, அந்த ஜாதி ஆணவ படுகொலை தீர்ப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பீகார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதனுடைய சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மூணாவதாக ஸ்ரம் சக்தி நிதி 2025 பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பேசுவதற்கும் இந்த ஹால்ல இருக்கக்கூடிய மகளிர் துணைக்குழுவிற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நிறைய பேர் மனசுல தோணலாம். ஆனா இயர்ஸ் டுகெதரா நம்முடைய ஏஐஏவோட சேர்ந்து பயணிக்கிற தோழர்கள் என்ற முறையில தோணாமலும் இருக்கலாம். இருக்கு தொடர்பு அப்படின்னு தோணலாம். தோழர்களே, என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, துவக்க உரை என்ற முறையில எனக்கு துவக்க முறை என்று சொன்னதுனாலதான் நான் இந்த இடத்துல தொடங்கினேன். என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கு நம்முடைய மகளிர் துணைக்குழு கிட்டத்தட்ட அதனுடைய ஆவரேஜ் வயசு அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு 53 56 வரை நம்முடைய ஆவரேஜ் வயது. பெண் தோழர்களுடைய வயது ஆவரேஜ் வயது நான் சொல்றேன். உங்களுடைய தீர்மானங்கள் வந்த உடனே நான் வாங்கி வாசிச்சு படிச்சேன். இன்னொன்னு, நம்மளுடைய பின்னாடி பேனர்லயும் அதான் இருக்கு. எல்ஐசி நிறுவனங்களில் 3ஆம் 4ஆம் ஊழியர்களுடைய பணி நியமனம் வேண்டும் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, நான் கொஞ்சம் முந்தி சொன்னேன் இல்லையா, ஸ்ரம் சக்தி நிதி 2025, அந்த திட்டத்திற்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கு. ஏன் இத சொல்ல வேண்டியிருக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வேர்ல்டுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய நாடு. ஒரு 147 நாடுகள்ல இன்றைக்கு இந்தியாவினுடைய இடம் எங்கே? ஜனநாயகத்திலே. ஏன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா இந்தியா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதனுடைய இடம் எங்கே என்று கேட்டால் 130க்கு மேல சொல்றாங்க. 130க்கு மேல. அதாவது இது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மாதிரி ஒரு 60 யார்ட் ஸ்டிக் வச்சிருக்கிறாங்க. அந்த 60 யார்ட் ஸ்டிக்கின் அடிப்படையில தான் இந்தியா ஜனநாயக நாடா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் நிறைய கூட்டங்கள்ல கௌரி லங்கேஷுடைய மரணம் பற்றி அவர் பேசுறத நம்ம பார்த்திருக்கிறோம். அவரு அந்த கௌரி லங்கேஷுடைய மரணம் எதற்காக நிகழ்ந்தது? அரசினுடைய கொள்கைகளை விமர்சனம் செய்ததற்காக கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு சுதந்திரம், நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திரம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் என்பது, பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு பல்வேறு விதமான விவாதங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதுல இவிஎஸ் மெத்தட்ல பிரச்சனைன்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் சரியாக கொள்கைகளை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கான அரசின் கொள்கைகளில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை புரிந்து கொள்ளாததனுடைய காரணம் என்று சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வகுப்புவாதத்தின் பின்னால் இன்றைக்கு மக்கள் திசை திரும்பி விட்டார்கள் என்று பேசுகிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. தேர்தல் ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு சீர்குலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு இந்திய நாட்டில் ஜனநாயகத்திற்கான ஒரு 60 யார்ட் ஸ்டிக்ல இந்தியா இன்றைக்கு சீர்குலைந்து நிற்பதன் காரணமாகத்தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியா இன்றைக்கு 147 நாடுகளில் 130க்கு மேற்பட்ட ஒரு ரேங்க 132 என்ற இடத்தை அது வகிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. தோழர்களே, நம்ம எல்லாருக்கும் சர்வதேச மகளிர் தினம் தெரியும். சர்வதேச மகளிர் தினம் எதற்கானது என்பதை நம்முடைய ஏஐஏ நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது.
ஒரு மிகப்பெரிய சோசலிச புரட்சிக்கு வித்திட்ட ஒரு நாள். தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய கண்ணியமான வாழ்விற்காக, தங்களுடைய வரையறுக்கப்பட்ட வேலை நேரத்திற்காக, எல்லாவற்றையும் மேலாக வாழ்வதற்கான ஊதியம் மட்டுமல்ல, வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வாக்குரிமைக்காக போராடிய நாள். அந்த வாக்குரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்தியாவில நம்ம சொல்றோம்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு, ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வாக்குரிமையின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த விஷயம். அப்போ எல்லாவற்றிற்கும் பெண் பெண்ணாக மதிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. எல்லா நேரமும் பெண்கள் சமத்துவமாக மதிக்கப்படுகிறார்களா? ஆண் பெண் சமத்துவம் என்பது இந்தியாவில் எல்லா இடத்திலும் இருக்கிறதா? ஆண்களும் பெண்களும் சமத்துவமாக நடத்தப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம இங்க LICல தான் வேலை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2011 நம்மளுக்கு தமிழ்ச்செல்வன் ஸ்டேட் லெவல் கிளாஸ் நடக்கும் பொழுது தோழர் தமிழ்ச்செல்வன் இந்த கேள்வியை நம்மிடையே வைத்தார். அதுல அட்டன் பண்ண எத்தனை தோழர்கள் இங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. மாநில வகுப்பு, மாநில அளவில் நடத்தப்பட்ட ஒரு வகுப்பு. அன்னைக்கு அவர் எழுப்பின அதே கேள்வியை தான் இன்னைக்கும் நான் வைக்கிறேன். LICயினுடைய பெண்கள், LICயில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், நம்மை பொறுத்த வரையில சமூகத்துல நம்மளுடைய அந்தஸ்து எப்படி இருக்கு? உயர்ந்ததுதான் இல்லையா? குடும்பத்திலையும் நம்மளுடைய மதிப்பு தனிதான். யாராவது நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டா LICன்னு சொன்ன உடனே அவங்க நம்மளை பாக்குற பார்வையும் சரிதான். ஆனாலும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் மனசை தொட்டு உண்மைய சொல்லுங்கன்னு கேட்டா, வீட்லயோ வெளியிலயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ நம்ம ஆணும் பெண்ணும் சமமாக மதிக்கப்படுகிறோமா என்று கேட்டால் கொஞ்சமாவது நம்ம மனசுல இருந்து இல்லன்ற பதில் சொல்ற இடத்துக்கு வருவோம் இல்லையா? ஏன்னா சமத்துவம் என்பது எப்ப தெரியுமா? நான் கேட்டேன்ல, பெண் பெண் என்ற கேள்வியை கேட்டல்ல, அந்த பெண் என்ற உணர்வே நாம் உணராமல் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆண் பெண் சமத்துவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல நம்மளுக்கு பெண்ன்ற ஞாபகமே வரக்கூடாது. அந்த இடத்துல என்ன வரணும்னா எல்லாரும் மனிதர்கள் என்ற எண்ணம் நமக்கு வரணும். ஆனா நாம என்ன பேசுறோம்? ஆண் பெண் சமத்துவம் இருக்கிறதா என்று பேசுகிறோம். ஆனால் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி யோசிக்காத ஒரு இடம் நம்ம நாட்டுல இருக்குன்னா தேர்தல் டைம்ல மட்டும்தான். சரியா? அன்னைக்கு மட்டும்தான் ஆணுடைய வாக்குக்கும் அதே மதிப்பு, பெண்ணுடைய வாக்குக்கும் அதே மதிப்பு. அவருக்கு 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தா எனக்கும் 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில என்ன இருக்காது? ஜெண்டர் கேப் இருக்காது. அந்த இடத்துல ஜெண்டர் கேப்பே இல்ல. ஆனா ஊதியத்துல ஜெண்டர் கேப் இருக்கு. அது IT செக்டாரா இருந்தாலும் சரி, ITES இருந்தாலும் சரி, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சரி, அல்லது வயல்வெளியில வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஜெண்டர் கேப் இஸ் தேர். பட் நம்ம எலெக்ஷனுக்கு போய் நிற்கும் போது வீடுதோறும் வரக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அன்றைக்கு யோசிக்கவே மாட்டாங்க, நம்ம காலில் விழுந்துருவாங்க. அன்னைக்கு நம்ம உயர்ந்த மனிதர்களாக தெரிவோம், அன்றைக்கு சக்தியாக தெரிவோம், அன்றைக்கு பல்வேறு அவதாரங்களை எடுக்கக்கூடியவர்களாக நாம் தெரிவோம். எதற்கு இதை இங்க பேசுறேன்னா தோழர்களே, அந்த வாக்குரிமை தான் இன்றைக்கு நமக்கு அந்த சர்வதேச மகளிர் தினத்திலே நாம் இன்றைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டிருக்கிறோமே, அந்த வாக்குரிமை தான் இன்றைக்கு தோழர் துளசியவோ, தோழர் செண்பகத்தையோ, தோழர் விஜயலட்சுமியையோ, இன்னைக்கு காய்ச்சல்ல வீட்டுல படுத்திருக்கிற தோழர் மஞ்சுளாவையோ, அல்லது இந்த ஹால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு? இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கு. அந்த வாக்குரிமை இல்லைன்னா நிச்சயமாக இந்திய நாட்டினுடைய வரலாறை படித்தால் நாம் யாரும் என்ன செய்திருக்க முடியாது, மேல வந்திருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த வாக்குரிமை என்பது தேர்தல் ஜனநாயகத்தில் கேள்விக்குறியாக்கப்படுகிறது.
இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி வைத்த அத்தனையும் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் என்று சொன்ன அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. இன்றைக்கு கல்வி உரிமையாக இருக்கட்டும் அல்லது வாழ்வதற்கான கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை என்று பிரிவு 14 சொல்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறது. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? உனக்கு மினிமம் வேஜஸ் என்ன உண்டோ அதை நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க சுதந்திரம் அடைந்தவுடன். அப்புறம் என்ன சொன்னாங்க? முதல்ல சொன்னது கண்ணியமாய் வாழ்வதற்கான ஊதியம்னாங்க. கண்ணியமாய் வாழ்வதற்கான ஊதியம்னு சொன்னா குறைந்தபட்சம் உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம் அல்லது வீட்டுல குழந்தைங்களை அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து எல்லாவற்றிற்குமான மினிமம் வேஜஸ் கொடுத்து ஆகணும். இன்னைக்கு 26,000க்கு போராடிட்டு இருக்காங்க CITU. மினிமம் வேஜஸ் கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரம் நான் ஏன் அதை பேசினேன்னா, ஸ்ரம் சக்தி நிதி 2025 என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் மனுஸ்மிருதியை பற்றி பேசுகிறது. மனுவாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில, அதை பற்றி பேசுகிறது. ஏன் அதை பத்தி பேசுதுன்றத பேச வேண்டியிருக்குன்னா, அங்க பெண்களுக்கு மரியாதை கிடையாது. அது எத்தனை பெரிய ஜாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய மதமாக இருந்தாலும் சரி, பெண்கள் 2ஆம் பட்சம் தான். அது நான் மத ரீதியாக உங்களுக்கு நிறைய உதாரணத்தை நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள நான் அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது. நீங்களே எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிக்கோங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. சோ எல்லா மதத்திலையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம நாட்டுல மதம் விட்டு மதம் மாறலாம், ஜாதி விட்டு ஜாதி மாறவே முடியாது. அதனாலதான் கௌரவ கொலைகள் என்று பேசிய இடம் இன்றைக்கு ஜாதி ஆணவ கொலைகளாக பேசப்படுகிறது. எங்கெங்க கௌரவம் இருக்கு? எது கௌரவம்னு கேள்வி எழுப்பணும். நம்ம கௌரவ கொலைன்னு சொல்றீங்களே, ஜாதி எங்க இருந்து வந்தது? அந்த ஜாதியை வச்சு இன்னைக்கு பேசக்கூடிய இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025 நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? அப்ப பெண்களுடைய இடம் என்ன? அங்க பெண் தொழிலாளர்கள் அல்லது பிறப்பால் இந்த ஜாதியில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறவருடைய இடம் எங்கே? இப்படி பல்வேறு கேள்விகள் அதற்குள்ளே இருக்கிறது. தோழர்களை மறந்து விடக்கூடாது. நம்ம நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்பது இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதனாலதான் பீகார் சட்டமன்ற தேர்தலை பேச வேண்டியிருக்கு. அதாவது நாம பல கூட்டங்கள்ல பேசியிருக்கிறோம். வகுப்புவாதம் என்பது இன்றைக்கு முதலாளிகளினுடைய லாபத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பெரு முதலாளிகளுடைய கார்ப்பரேட்டுகளுடைய லாபத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு ரீசன்ட் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல பெண்களுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் என்பது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்களை விட குறைவாக இருக்கிறதுன்னு ஒரு புள்ளி விவரம். அதே நேரத்துல ரூரல் இந்தியாவுல பெண்களுடைய பங்கேற்பு விகிதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது கடந்த 4 வருடங்களாக. கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? இந்தியாவுல பெண்கள் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ரூரல் இந்தியால கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இது என்னங்க, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்குன்னு தோணுதா தோணலையா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண். அப்ப அது எப்படி இந்த புள்ளி விவரம் சொல்றாங்க? தோழர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டினுடைய தொழிலாளர்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அந்த தொழிலாளர் இன்றைக்கு வேலையில் இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிக்கிறார்கள்னு தெரியுமா? ஆங்காங்கே புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரசாங்க புள்ளி விவரங்கள். அதுல ஒரு முக்கியமான புள்ளி விவரம் எப்படி எடுக்கப்படுகிறதுனா, எல்லாருக்கும் இந்தியா முழுக்க அவ்வளவு பேரையும் ஒரே நேரத்துல என்ன செய்ய முடியாது, அனலைஸ் பண்ண, ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆனா என்ன பண்ணுவோம், மாதிரி புள்ளி விவரம் என்பதை எடுப்போம். ஒரு மாடல், ஒரு குறிப்பிட்ட பகுதியில உள்ள ஒரு 100 பேர் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ மெட்ரோ சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு குவியலாக தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை எடுக்கிறோம்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்களில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 10 பேரு, அல்லது உங்க மெட்ரோ ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேரு, அல்லது பூக்கடையில நிக்கக்கூடிய 10 பேரு, ஐடி செக்டார்ல வேலை பார்க்கக்கூடிய 10 பேரு, இப்படி வச்சுக்கோங்களேன். தி வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ். இப்படி 10 பேரை எடுத்து ஜாப அனலைஸ் பண்றாங்க.
பண்ணும் பொழுது தோழர்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இந்த இடம் என்னன்னா, இந்த ஒரு வார காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளியும் நான் வேலையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அவர் 1 மணி நேரம் வேலை செய்திருந்தாலும் அவர் என்னவாக கணக்கில் எடுக்கப்படுவார்? வேலையில் இருப்பவராக கணக்கில் எடுக்கப்படுவார். இந்த 7 நாட்கள்ல 1 மணி நேரம் நான் திங்கட்கிழமை நான் வேலையில போனேன், எனக்கு அன்னைக்கு 500 ரூபாய் சம்பளம். அந்த 1 மணி நேரத்துக்கு எலக்ட்ரீஷியன் வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் அவர் முடிச்சிட்டாரு. அந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு 2வது பிளக் பாயிண்ட் கனெக்ஷன், 2க்கும் சேர்த்து 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சோ 500 ரூபாய் அவர் என்ன ஏர்ன் பண்ணிருக்காரு? இந்த வாரத்துல அவர் ஏர்ன் பண்ணிருக்கிறார். இந்த கணக்கு எடுக்கும் பொழுது அவர் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் 500 ரூபாய் சம்பளத்திற்கு போயிருந்தாலும் அவர் இந்த வாரத்தில் வேலையில் அமர்த்தப்பட்டவராக கணக்கில் எடுக்கப்படுவார். இப்ப புரிஞ்சிடுச்சா நான் என்ன சொல்றேன்னு? இதுதான் பணியில் இருப்பவர்களை பற்றி கணக்கெடுக்கக்கூடிய. இது நான் போய் சொல்லல, நீங்க எல்லாரும் கூகுள்ல தேடலாம். நீங்க எல்லாரும் டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்ணப்படுது, மாதிரி இது எப்படி எடுக்கிறாங்கன்றத தேடலாம், தேடி படிங்க. இப்படித்தான் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. இப்படி சேகரிக்கப்படும் புள்ளி விவரம் தான் நான் சொன்னதனுடைய பேசிக். எது? டோட்டல் இந்தியால பெண் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு விகிதம் குறைகிறது, ரூரல் இந்தியால பெண் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு விகிதம் அதிகரிக்கிறது. இதுல நாம இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் முற்போக்கு சிந்தனையாளர்கள். சோ நம்ம எல்லாரும், பெண்கள் மட்டும் நான் சொல்லல, நாம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள், ரூரல் இந்தியாவினுடைய அந்த விமன் எப்படி வேலையில் இருப்பவர்களாக கணக்கில் எடுக்கப்படுகிறார்கள். தோழர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரபலமான கார்களுடைய உற்பத்தி தெரியும். முன்னாடி எல்லாம் ஹூண்டாய் தொழிற்சாலை இருக்கிறது, அல்லது ஒரு ஹோண்டா கம்பெனி இருக்கிறது, ஒரு மாருதி சுசுகியுடைய கம்பெனி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை கார் ப்ரொடியூஸ் ஆகி கீழே இறங்குது அப்படிங்கிறது தான் அந்த அவங்களுடைய என்னவாக சொல்வாங்க, அந்த டர்ன் ஓவர், ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டின்னு என்று சொல்வார்கள். அந்த இது ஒரு கூரையின் கீழ் தயாரிக்கப்படுவதாக இருக்கும். சரியா? ஒரு கூரையின் கீழ்னா ஒரு ஃபேக்டரிக்குள்ளேயே தயாரிக்கப்படுவதாக இருக்கும். இப்ப என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய கார் ஹெட்லைட் ஒரு இடத்துல ரெடி ஆகும், ஹெட்லைட்டுடைய ஷேட் ஒரு இடத்துல ரெடி ஆகும், இன்னொரு இடத்துல இன்னொரு உதிரிப்பாக ரெடி ஆகும். நான் சொல்ற அந்த கார் ஹெட்லைட்டுடைய ஷேட்னா அந்த பாதரசம் தடவுன அந்த பகுதி. இந்த வேலையில யார் தெரியுமா இருக்கிறா? நம்ம கிராமப்புற பெண்கள். அதுவும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, அத முத புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அந்த பீஸ் ரேட்ல ஒரு குடும்பம் அதில் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது ஒரு குடும்பத்துல வேலை செய்யறாங்கன்னா, அந்த குடும்பத்துல இருந்து அந்த வாரத்துல எத்தனை பீஸ் வெளியில போகுதோ அதுதான் அந்த குடும்பத்தினுடைய சம்பளம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம்? நம்ம வேலையை முடிச்சுட்டு நேரா போய் அதுல உட்காருவோம். நம்ம வேலை என்ன? நம்ம வேலை irrelevance of our job. என்னது? கேர் ஒர்க், டொமஸ்டிக் ஒர்க். உண்டா இல்லையா? குடும்பத்தினுடைய சமையல் வேலையில் இருந்து பராமரிப்பு வேலைகள் உட்பட அத்தனையும் நம்முடைய வேலைகள். பெண்கள் அந்த வேலைகளை முடித்து விட்டு சம்பளம் கொடுபடாத வேலைகள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வேலை மட்டும் இல்ல, அந்த பீஸ் ரேட் ஜாபும் சம்பளம் கொடுக்கப்படாத வேலைதான். ஏன்னா அது ஒரு குடும்பத்தினுடைய உற்பத்தியாகும். அவங்க அங்க போய் வேலை பாக்குறாங்க. ஆனா இவங்க போய் புள்ளி விவரம் எடுக்கும் பொழுது அவங்க எங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அந்த குடும்பத்துல ஷேட் ஒர்க் பண்ற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் கிராமப்புற இந்தியாவுடைய அந்த லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் பெண்களுக்கு கூடுது அப்படிங்கிறது. ரெண்டாவது, இன்னொன்னு, நாத்து நடுறதுக்கு முன்னாடி 2 பேர் நாத்து நட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பினவங்களும் சேர்ந்து
10 நாத்த 4 பேர் நடுவாங்க, முன்னாடி 10 நாத்த ஒருத்தர் நட்டிருப்பாங்க. இது எல்லாமே நம்முடைய கோல்மால், நம்முடைய அரசினுடைய கோல்மால். ஓகே, இந்த இடத்துல இருந்து நாம எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறதுன்றத சொல்லிட்டு தோழர்களே, இது சுற்றியுள்ள பணிச்சூழல். இன்றைக்கு இந்தியாவில் வேலையின்மை பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் படித்த இளைஞர்கள் தரம் குறைந்த வேலைகளிலே பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சமீபத்துல அக்டோபர் மாதமா செப்டம்பர் மாதமான்னு மறந்துட்டேன், நார்த்ல ஒரு மருந்து உற்பத்தி பண்ற ஒரு கம்பெனி வெடிச்சு சதறிச்சு. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நம்ம எல்லாருக்கும் தோழர் தலையாட்டுறாரு, தோழரும் நியூஸ பார்த்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் பட்டாசு வெடி விபத்து கேள்விப்படுவோம், அடிக்கடி சிவகாசியில நடக்கும். ஓகே அங்க பட்டாசை ஏதோ பண்ணிட்டாங்க, வெடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு போவோம். இது மருந்து பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அங்க வெடிச்சு சிதறு. என்ன காரணம்னு யோசிச்சோமா? என்ன யோசிச்சிருப்பான்னா, ஏதோ பாய்லர் லீக்கேஜ், இல்ல அங்க ஏதோ ஒண்ணு லீக்கேஜ் ஆயிருக்கும், அதனால இந்த வெடிப்பு நடந்திருக்கும். தோழர்களே, ஆய்வினுடைய முடிவில் வந்த விஷயம் என்ன தெரியுமா? தரம் குறைந்த வேலைகளில் பணியமர்த்துவது ஒரு காரணம், இன்னொன்னு பணிக்கு ஏற்ற ஸ்கில்டு ஒர்க்கரை அதுல பணியில் அமர்த்தாதது ஒரு காரணம். இப்ப புரியுதா? இப்போ பட்டாசு ஆலையில இந்த கலவையில், அதாவது எனக்கு டக்குன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டணும்னா சிமெண்ட் இத்தனை போர்ஷன் இருக்கணும், மண் இத்தனை போர்ஷன் இருக்கணும், கலவை போடுவாங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சரியா? அதை வச்சே நான் உதாரணம் சொல்றேன். கலவையில சிமெண்ட் 1 பங்கு இருந்தா மண்ணு 3 பங்கு போட்டு கலவைய போடுவாங்க. சில பேர் எனக்கு சிமெண்ட் நிறைய இருக்கணும்பாங்க, அப்ப அதுக்கேற்றபடி போடுவாங்க. கலவை அது எதுக்கு மேல போகக்கூடாது, சிமெண்ட்டும் அதிகரிக்க கூடாது, அப்படி பல ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ படி போடணும், சரியா? இந்த மருந்து ஆலையில அந்த மருந்தை எந்த அளவு செல்சியஸ்ல, எந்த அளவு ரேஷியோல, எந்த அளவு வெப்பநிலையில, நீ எந்த தன்மையில் உள்ள கலவையை போட வேண்டும் என்பது யாரால தான் சொல்ல முடியும்? ஒரு ஸ்கில்டு லேபரால தான் சொல்ல முடியும். அந்த ஸ்கில்டு லேபரை நீ அந்த இடத்துல பணிக்கு அமர்த்தணும், அத பண்ணல. மிகப்பெரிய ஏர் இந்தியாவுடைய கிராஷ பத்தி நம்ம எல்லாரும் பேசணும் இல்லையா? இப்ப சமீபத்துல போனதுல ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு உயிரோட போனாரு, அவரை சஸ்பெக்ட் பண்ணோம். அவரு என்ன பேசுறாருன்னு இன்னைக்கும் இதுல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, மீடியாக்கள் எல்லாம். அதுல எத்தனை பேர் அதற்கு பின்னாடி எல்லா செய்தியும் படிச்சிருப்போம். ஆனா முக்கியமாக அந்த நம்மளுடைய எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த ஒரு செய்தியை எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் அவர் எழுதுறார், தொடர்ச்சியாக பைலட்டுகளை வேலையில் அமர்த்தியது ஒரு காரணம். தொடர்ச்சியாக வேலையில் அமர்த்தியது மட்டும் இல்ல, நீண்ட தூர பயணம் ஒரு காரணம். ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக சில ஆகாய வெளிகள் மூடப்பட்டது, அதன் காரணமாக சுத்தி போக வேண்டியது வந்தது, அது ஒரு காரணம். பேனல்ல ரிப்பீட்டடாக நேம்ஸ் வரும் பொழுது வந்தது ஒரு காரணம். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல சொல்லப்படாத ஒன்றை சந்திக்கும் பொழுது அந்த பைலட் உளவியல் ரீதியாக சந்தித்த பிரஷர் என்பது ஒரு காரணம். இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. நான் இங்க உங்க மத்தியில ஒரு காரணத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிகமான வேலை வாங்கியது ஒரு காரணம் என்ற பாயிண்டே இருக்கு பாத்தீங்களா? ஒரு பைலட் இன்னைக்கு போறாருன்னா நம்மளுக்கே தெரியும், பஸ்ல இன்னைக்கு ஒரு டிரைவர் ஏறாருன்னா ஒரு நாள் அவருக்கு ஆஃப் கொடுப்பாங்க. நைட், அதாவது நான் சொல்றது நீண்ட தூர நைட் ஜேர்னில போகக்கூடிய விரைவு பேருந்துகளில், அந்த மாதிரி பஸ்ல இருக்கிறவங்க வாரத்துல 2 நாள் வேலை பார்த்தா அடுத்த நாள் என்ன கொடுப்பாங்க? ஆஃப் கொடுப்பாங்க. அப்படி ஆஃப் கொடுக்க வேண்டிய நேரத்துல இங்க தேவையான பைலட்டுகளை பணி நியமனம் செய்யவில்லை. இருந்த பைலட்டுகளை தொடர்ச்சியாக பேனல்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க.
மூணாவது, அதற்கு தேவையான பணியாளர்களை அதில் அமர்த்தி இதையெல்லாம் செக் பண்ணல. அந்த இது ஏதோ ஓபன் ஆகலன்னு சொன்னாங்க. அந்த கலவை, எரிபொருள் கலவை போகக்கூடிய இதுல அந்த வால்வு ஓபன் ஆகலன்னு சொன்னாங்க. இப்ப அந்த டேக் ஆஃப் எடுத்து மேல போறதுக்கு வேண்டிய அந்த வால்வு ஓபன் ஆகல. இப்படி பல விஷயங்கள் தோழர்களை, தொழிலாளர்கள் இன்றைக்கு அவங்க ஏரோப்ளைன்ல பறந்தாலும் சரி, இல்ல நான் சொன்ன மாதிரி கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி, இதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு நாம பென்ஷன் வாங்கிட்டோம்னு சொல்றோம், ஊதிய உயர்வு வாங்கிட்டோம்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ளேயே இன்னும் நம்மளுடைய ஜிஎஸ்டியை திரும்ப பெற்றுட்டோம்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ளேயே நம்மிடையவே நாம் வாங்கிய ஊதிய உயர்வு என்று பேசுவதற்கு தயாராக இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த தடவை என்ன நம்ம ஸ்ட்ரைக்குக்கா போனோம்? இந்த தடவை நம்ம என்ன வாக் அவுட்டுக்கா போனோம்? இந்த தடவை என்ன நம்மளை கூப்பிட்டு பேசினாங்களா? எத்தனை பேசினாங்க? இல்லையே. நம்ம கிளாஸ் 1 சொல்றாங்களே, நம்ம கிளாஸ் 2 சொல்றாங்களேன்னு பேசக்கூடிய தோழர்கள் நம்மிடையவே இருக்கிறோம். ஆனா நம்ம டாக்டிக்ஸ் என்ன? நாம தொடர்ச்சியாக பல காலங்கள் பல்வேறு விதமான டாக்டிக்ஸ பயன்படுத்தி இருக்கிறோம். நம்ம பென்ஷனுக்கும் பேங்க் பென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? தோழர் என்எம் சுந்தரம் இன்றைக்கு அதில் என்ன டாக்டிக்ஸ பயன்படுத்தினாரு? ஃபண்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க வேண்டியது நம்மளுடைய எல்ஐசி மேனேஜ்மெண்ட் என்ற தரத்தை எப்படி போட்டோம்? இப்படி எல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. இன்னைக்கு ஜிஎஸ்டியுடைய வெற்றியை நம்முடைய வெற்றியாக கொண்டாடுங்கன்னு இங்க இருந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எப்பா நீங்க தான்ப்பா இந்தியா முழுக்க போனீங்க, மறந்துடாதீங்க. நீங்க தான்ப்பா எல்லா போராட்டத்திலையும் நின்னீங்க, மறந்துடாதீங்க. நீங்க தான்ப்பா எல்லா தலைவர்கள் பேசுனாங்கன்னு அர்த்தம் இல்ல, நம்ம தான்ப்பா பேசியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம காதுல நிறைய இன்னைக்கு வந்து விழுது. அந்த விழுறதான் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது, இதுதான் நம்மளுக்கு போச்சு, அந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இல்லை தோழர்களே, இன்றைக்கு நாம் பல்வேறு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை, பல்வேறு விஷயங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். நான் எதற்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய எல்ஐசி ஒரு நிதி நிறுவனம். ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருக்கேன். எனக்கு நீங்க கொடுத்த நேரம் 32 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். நம்முடையது நிதி நிறுவனம். நம்முடையது நிதி நிறுவனம் என்று சொல்லும்போது ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், அந்த தொழிற்சங்கத்தினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த ஹால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைங்க எங்க வேலை பார்க்கறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானவர்களுடைய குழந்தைகள் ஐடில இருப்பாங்க, அல்லது மெடிசின்ல வேலை பார்க்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லது இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் எங்கேயாவது ஒரு முக்கியமான துறையில வேலை பார்க்கலாம். இப்படி ஓரளவுக்கு காலேஜ்ல எப்படி ஏதாவது ஏத்தி இருப்போம்னு வைங்க. இன்றைக்கு நான் சொன்ன இந்த புள்ளி விவரங்கள்லாம் தாண்டி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், ஆர்ஜிகர் அந்த மருத்துவ மாணவி, அவளுடைய அந்த பாலியல் பலாத்காரத்தை மறந்துட முடியாது. அவளுடைய அந்த ரெஸ்ட் ரூம் இல்லாத அந்த இடத்தை நாம் மறந்து விட முடியாது. அவளுடைய பணி நேரத்தை தாண்டி பணி செய்யப்பட்ட அந்த நேரத்தை நாம் மறந்து விடக்கூடாது. நான் சொல்றது ஒரு மெடிக்கல் ஒரு டாக்டருடைய நிலைமை, சரியா? ஆர்ஜிகர் இன்சிடென்ட். அதே போல சமீபத்துல ஐடி செக்டர்ல ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு பெண், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண். பெஞ்சில உட்கார வச்சிருவாங்க, ப்ராஜெக்ட்ல வச்சிருவாங்கன்றதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நம்ம பிள்ளைங்க படுற கஷ்டம் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வரையறுக்கப்பட்ட வேலை நேரம் இல்லாமல் இன்றைக்கும் கருச்சிதைவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண் ஐடி ஊழியர்களுடைய நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக வேலையின்மை என்பது நம்முடைய குழந்தைகளை கம்பெனி விட்டு கம்பெனி மாறச் செய்வதை பார்க்கிறோம். டிசிஎஸ்னுடைய மிகப்பெரிய வேலை இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களில் இருந்து, முறைசாரா தொழிலாளர்களில் இருந்து, அல்லது லக்ஷ்மி விலாஸ் பேங்க் போன்ற மெர்ஜர் செய்யப்பட்ட பணிகளில் இருந்து விஆர்எஸின் மூலமாக வெளியில் தள்ளப்படக்கூடிய தோழர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான பென்ஷன் உறுதி செய்யப்படாததை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய அறிக்கை சொல்கிறது எல்ஐசியுடைய சொத்து மதிப்பு என்ன, எல்ஐசியுடைய
டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், எல்ஐசி இன்றைக்கு எந்தெல்லாம் அவார்டு வாங்கி இருக்கிறது பேசுறோம், நிறைய பேசுறோம். எல்ஐசியினுடைய இன்னோவேஷன்ஸ் என்னன்னு பேசுறோம், ஏஐ டெக்னாலஜியை எவ்வளவு பயன்படுத்துதுன்னு சொல்றோம் அப்படிங்கிறத பேசுறோம். 3.5% தாண்டி இன்றைக்கு அந்நிய நேரடி மூலதனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் பேசுறோம். தோழர்களை ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நிறுவனம் தேசிய மயமாக வேண்டும் என்பதை நம்முடைய சங்கம் உதயமாகும் போதே வைத்த முதல் கோரிக்கை இன்றைக்கு எல்ஐசி நேஷனலைஸ்டு எல்ஐசியாக இருப்பதற்கு காரணம். அது எல்லாருக்கும் தெரியும். இது நீங்களே கைத்தட்டி ஆரவரிக்க வேண்டியது நான் பேசுனதுக்காக இல்லை. ஆனா நம்ம இன்னும் அதை கூட உள்வாங்கல. நான் சொன்னது எல்ஐசியை நாம தான்ப்பா உருவாக்கணும்னு சொல்றேன். யாருக்குமே அந்த உணர்வே வரல. எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, உள்வாங்கிக்கோங்க. இன்றைக்கு எல்ஐசி இவ்வளவு பெருசா இருக்குன்னு நம்ம பேசுறோம். இவ்வளவு பெரிய எல்ஐசின்னு பேசும்போது இவ்வளவு பெரிய எல்ஐசி இருக்கணும்னா எல்ஐசியுடைய ஃபியூச்சர் பாலிசிஸ் இருக்கணும்ல. இன்னைக்கு நம்ம என்எம் சுந்தரம் நம்மளுக்கு பென்ஷனை உறுதி பண்ணிட்டாரு அப்படின்னு ஜாலியா சந்தோஷமா நான் இந்த இடத்துல சொன்னேன். ஆமா ஆமான்னு எல்லாரும் தலையாட்டணும். பென்ஷன் வரணும்ல, எப்ப வரும்? எல்ஐசி இருக்கணும்ல. எல்ஐசில எப்ப பாலிசி போடுவாங்க? சுத்தி உள்ளவங்களுடைய வேலை உத்தரவாதப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சாப்பாடு போக, உடை போக, உறைவிடம் போக, ஓகே ஓகே போனா போகுது, வந்திருக்கிற ஏஜென்ட்டுக்கு ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கணும்ல. அப்ப அவங்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கணும்ல, டிஸ்போசபிள் இன்கம் இருக்கணும்ல. அதுல பெண்களுக்கும் வேலை கிடைக்கணும், ஆண்களுக்கும் வேலை கிடைக்கணும்ல. அங்க எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும்ல. சமூகம் எப்படி இருக்கணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. மதச்சார்பின்மை என்பதை ஏன் உயர்த்தி பிடிக்கணும்ன்றது இருக்குல்ல. இன்னைக்கு அத்தனை சட்டங்களையும் செதச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ தொழிலாளர்கள் மத்தியில ஒற்றுமை இருக்கணுமே. அந்த ஒற்றுமை இந்துவாகவும் முஸ்லீமாகவும் கிறிஸ்டினாகவும் போறதான்ற கேள்வி நம்ம மத்தியில இருக்கணும்ல. ஏன் பீகார் சட்டமன்ற தேர்தலை பேசுறோன்றது தோணணும்ல. கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா ஒரு ஆட்சி நடக்கும் என்று சொன்னா ஏழைகளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் எங்கு போனார்கள் என்ற கேள்வி நம்ம மத்தியில இருக்கணும்ல. அந்த இடத்துல மதம் நிக்க கூடாதுல்ல. அந்த இடத்துல ஜாதி நிக்க கூடாதுல்ல. அந்த இடத்துல மொழி நிக்க கூடாதுல்ல. அதுக்காக பேசுறேன். நம்முடையது நிதி நிறுவனம். நம்முடைய சங்கம் நம்முடைய நிறுவனத்தை தோற்றுவித்த சங்கம். நம்முடைய ஊழியர்களுடைய நலன்களை பேசிய சங்கம். நம்முடைய நிறுவனத்தினுடைய நலன்களை பேசிய சங்கம். அப்படிப்பட்ட சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கு சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் எப்படி பார்க்க வேண்டும், எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றத சொல்றதுக்காக இதை சொல்றேன். எல்லாத்தையும் யோசிங்க, சுத்தி நடக்கிறத யோசிங்க. இதுக்கும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 வருஷம் தான் இருக்குப்பா, நான் அடுத்த 2 வருஷத்துல ரிட்டையர் ஆகி போயிருவேன். நான் வந்த என்ன வராட்டி என்ன, தமிழ் மாநில மாநாடு அடுத்த வாரம் நடக்கதான் போகுது. நீங்க எல்லாரும் வருவீங்க. நாங்க இந்த வாரம் மாநாடை நடத்திட்டோம். நாங்க இந்த வாரம் பங்கெடுத்துட்டோம். அடுத்த வாரம் நாங்க வரமாட்டோம். எடுக்கலாமா முடிவை? நாம ஒவ்வொருத்தரும் இந்த ஹால்ல இருக்கிறவங்க வரணும். இன்னைக்கு வராதவங்க அடுத்த வாரம் வரணும். அது முக்கியம். ஒவ்வொரு இயக்கத்திலையும் நம்ம பங்கெடுக்கணும். நாளைக்கு ரிட்டையர் ஆகுறோம்னா இன்னைக்கு டெமோல நம்ம பங்கெடுக்கணும். நாளைக்கு ரிட்டையர் ஆகுறோம்னா இன்னைக்கு ஸ்ட்ரைக் கால்னா நம்ம பங்கெடுக்கணும். நம்முடைய வீச்சு மட்டும்தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நம் இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.